வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 28வது நாளில் திரு இருதய ஆண்டவரின் பரிசுத்த நேசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறை பயணத்திற்கு உங்களை மனமார்ந்த நன்றியுடன் வரவேற்கின்றேன். இந்த திரு இருதய வணக்க நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆழமான சிந்தனைகள் நம் உள்ளங்களை சுத்திகரித்து இயேசுவின் இதயத்தோடு ஒன்றுபட வழிகாட்டுகின்றன. இன்று நாம் தியானிக்க போகும் முக்கியமான சிந்தனை இயேசுவின் திரு இருதயம் முகதாட்சணியத்தை விலக்கி நடக்க வற்புறுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு நேர்மையான தைரியமான வாழ்விற்கான அழைப்பின் நாளாகும். இயேசுவின் திரு இருதயம் பாசாங்கின்றி அன்பால் நிரம்பிய இருதயம். அவர் உண்மை, ஒளி மற்றும் முழுமையான விசுவாசத்திற்கு மாதிரியாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த பயணத்தில் உங்கள் உள்ளமும் உண்மையோடும் ஒளியோடும் வாழ ஆசைப்படுகிறதா? அப்படியானால் இப்போது உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்துங்கள். இறைவனிடம் நேர்மையாக மனம் திறந்து உங்களது வாழ்வை மாற்றும் ஜெபத்திற்கு தயாராகுங்கள். இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்லவனாக தோன்ற நினைத்து உண்மையில்லாத முகமூடியோடு நாம் எத்தனையோ நாட்கள் வாழ்ந்திருக்கலாம். இப்போது ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் உள்ளத்தை திறந்து உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு நேரடியாக வாருங்கள். ஆண்டவரே, உண்மை இல்லாத பாசாங்குகளை என்னுள்ளிருந்து அகற்றும். உம்முடைய திரு இருதயத்தின் ஒளிக்குள் நான் யாராக இருக்கிறேனோ அதையே தார்மீகத்துடன் நிறுத்தும் கிருபையை தாரும். என் வார்த்தைகளும் என் செய்கைகளும் உம்மிடம் நேர்மையாக இருக்கட்டும். மனித பார்வைக்கு அல்ல இறைவா, உம் திருநோக்கிற்கு உகந்தவனாக இருக்க எனக்கு துணை செய்யும். இன்று பாசாங்கு என்ற குவிந்த நிழலிலிருந்து வெளிவந்து உண்மை ஒளியில் நடக்க உம்மையே நான் நாடுகிறேன். ஆமீன் என்று ஜெபியுங்கள். இன்றைய தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதயம் முகதாட்சணியத்தை விலக்கி நடக்க வற்புறுத்துகின்றது. இந்த உலகம் தோற்றங்களை கொண்டாடும் உலகம். வெளிப்படையாக எப்படி இருக்கிறோம் என்பதை விட மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையே முக்கியமாக கருதுகிறது. அதனால்தான் பல நேரங்களில் நாம் உண்மையான உள்ளத்தை மறைத்து மறைமுகத்தோடு வாழ ஆரம்பிக்கின்றோம். முகதாட்சணியம் என்பது மனித பார்வைக்கு நம்மை நல்ல வழியில் உள்ளவனாக காட்டிக் கொள்வதற்காக உண்மையை மறைக்கும் பாசாங்கு வாழ்க்கையாகும். வெளியில் புனிதமான தோற்றம், உள்ளத்தில் எண்ணங்களும் நடவடிக்கைகளும் சிதைந்திருக்கும். பாவங்களை சிந்தனையால் மறைப்பதும் அதை செயல் மூலம் மறைப்பதுமாகும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் தந்தை என்ன நினைப்பார் என்ற உண்மையான கடவுள் பயத்தை இழக்கின்றோம். ஜெபங்களில் நாம் சொல்லும் வார்த்தைகள் அழகாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் நம்மை மாற்றவில்லை என்றால் அதுவே ஒரு முகதாட்சணியம். முகதாட்சணியம் என்பது ஒரு மனநிலை மட்டுமல்ல, அது ஒரு பாவம். மனிதருக்கு காண்பிக்க ஏற்கனவே நாம் எத்தனையோ பாசாங்குகளை கட்டியிருக்கின்றோம். ஆனால் இறைவன் எப்போதும் நம் உள்ளத்தை தான் பார்ப்பார், வெளி வேடத்தை அல்ல. உள்ளார்ந்த உண்மைதான் அவருக்கு விருப்பம். ஏன் இயேசுவின் திரு இருதயம் இந்த முகதாட்சணியத்தை விலக்க சொல்கிறது என்றால், இயேசுவின் திரு இருதயம் பாசாங்கும் ஏமாற்றமும் இல்லாத முழுமையான அன்பின் நதியாகும். அவர் சுத்தமானதும் நேர்மையானதும் வெளிச்சமானதுமான இதயம் கொண்டவர். அவர் சொல்வதும் செய்வதும் ஒன்றேயாகும்.
அவர் வெளியில் பேசியதை உள்ளத்தில் உண்மையாய் உணர்ந்தார். அவருக்கு நாடகம் தேவையில்லை, தியாகம் மட்டுமே போதுமானது. அவர் மனிதர்களின் பார்வைக்காக அல்ல, தந்தையின் திருவுளத்திற்காக வாழ்ந்தார். அதனால்தான் மனித பார்வைக்காக நடிக்கிற வாழ்க்கையை அவர் ஏற்கவில்லை. பரிசேயர்களை பார்த்து அவர் சொல்கிறார், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவார்த்தையில், இவர்கள் வாயால் என்னை மதிக்கிறார்கள், ஆனால் மனமோ எனக்கு தூரமாயிருக்கின்றது. அதாவது புறத்தில் புனிதம் போல தோன்றுவதால் இறைவன் மகிழ்வதில்லை. உண்மையான அன்பும் உண்மையான விசுவாசமும் தான் இறைவனுக்கு பிடிக்கும். மனித பார்வையை விட இறை பார்வையிலேயே நீ வாழவும், மற்றவர்கள் பாராட்டுவதை விட இறைவனின் திரு இருதயத்தில் ஒளியுடன் வாழவும் இயேசுவின் திரு இருதயம் இன்று உன்னை அழைக்கின்றது. இயேசுவின் இதயத்தில் இடம்பெற நீ விரும்புகின்றாயா? அப்படியானால் உன்னுடைய முகமூடியை அகற்றி உண்மை முகத்துடன் கடவுளை நோக்கி நடந்து போக வேண்டிய தருணம் இது. இயேசுவின் திரு இருதயம் நம்மை அதற்காகத்தான் அழைக்கின்றது. ஒளியிலும் உண்மையிலும் நடக்க அழைக்கும் விவிலிய சிந்தனை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவார்த்தை, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார். அன்பார்ந்தவர்களே, உண்மையை மறைப்பது மனிதர்களின் பார்வையை அனுகூலமாக மாற்றும் முகமூடியை அணிவது போல. ஆனால் இயேசுவின் திரு இருதயம் நம்மிடம் சொல்லும் அழைப்பு, என்னை பற்றியும் என் வார்த்தைகளை பற்றியும் வெட்கப்படாதே. நாம் புறக்கணிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் நம் உள்ளத்தில் உண்மை இருந்தும் வெளிக்கொணர மறுக்கும் ஒவ்வொரு பயத்தில் நாம் இயேசுவை மறுக்கின்றோம். அந்த முகதாட்சணியமான மௌனம் ஒரு நாள் வானத்தில் இயேசுவின் பெருமை வெளிப்படும் போது அவரிடம் இருந்தும் நமக்கான பதிலாக மௌனமே வரக்கூடும். அதற்குள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள இறை வார்த்தைகள். பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. பரிசேயர்களின் பாசாங்கு மிக மெதுவாக எங்கும் பரவும் புளிப்பு மாவாகவே இயேசு வர்ணிக்கிறார். அவர்கள் வெளியிலே புனிதம் போல உள்ளத்தில் வெறும் புகழுக்கு மட்டுமே வாழ்ந்தவர்கள். இன்றும் நாமும் அதே பாதையில் சென்றால் ஒரு நாள் இறைவன் எல்லாவற்றையும் வெளிக்கொணர்வார். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை என்று அந்த வார்த்தைகள் பாசாங்கு வாழ்க்கையை நம்மால் எப்போதும் நிலைத்து வாழ முடியாது என்பதை தெளிவாக காட்டுகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். அன்பார்ந்தவர்களே, இயேசுவிடம் உண்மை மனதுடன் வருகிறவர்களுக்கு அவர் வாசல்கள் திறப்பவர். உலகம் தர முடியாத அறிவை, வெளிச்சத்தை, நம்பிக்கையை அவர் நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஆனால் அதற்கு முதல் நிபந்தனை முகமூடியின்றி மனம் திறந்து அவரிடம் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் நம் வாழ்க்கையை நேராக பார்க்க வேண்டிய தருணம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, ஒன்றாவது, முகதாட்சணியத்தை விலக்கி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் புண்ணியங்களையும் பயங்களையும் உண்மையாக கடவுளுக்கு சொல்வதுதான் விசுவாசம். இரண்டாவது,
சத்தியத்திலும் அன்பிலும் வெளிச்சத்திலும் நடக்கத் தொடங்குங்கள். இறைவன் பார்ப்பது உங்களுடைய சிந்தனையை, உலகம் பார்ப்பது உங்களுடைய தோற்றத்தை. நீங்கள் யாரை மகிழ்விப்பது முக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது, பாசாங்கு என்ற பாவம் நம்மை சீர்குலைக்க விடாதீர்கள். அது மெதுவாக நம்மை சிதைக்கும். கடவுள் நமக்குள் ஒளியை கொடுக்கின்றார், நாமே அதை முடிவிடக் கூடாது. நான்காவது, தூய்மையான இயேசுவின் திரு இருதயத்தின் நேர்மையை நாடுங்கள். அவர் வாழ்ந்தபடி நாம் வாழ, அன்போடு உண்மையோடு நிதானமாக வாழ கற்றுக்கொள்வோம். ஐந்தாவது, ஒவ்வொரு செயலும் உண்மை நெஞ்சோடு அமைவதாக இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகள், உங்கள் நடவடிக்கைகள், உங்கள் ஜெபங்களும் கூட. பாசாங்கற்ற வழியில் இருந்தால் உங்கள் வாழ்வே ஒரு சாட்சியாக மாறும். ஜெபம். கருணையுள்ள இயேசுவே, உமது திரு இருதயம் உண்மையால் நிறைந்த ஒளியாகவும் மீட்பின் நிழலாகவும் எப்போதும் எங்களை தொடுகின்றது. இன்றைய உலகில் மனித பார்வைக்கு வாழ நாங்கள் எத்தனையோ வேடங்களை அணிகின்றோம். புறத்தில் புனிதம் போல, உள்ளத்தில் குழப்பத்தோடு வாழும் அந்நிய முறைகள். அவை எங்களை உண்மையில் இருந்து தள்ளுகின்றன. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தை மறைக்க வேண்டிய நிலையில் இருக்கும் வரை நாங்கள் உம்மை உண்மையோடு நேசிக்கவில்லை என்பதை கண்டுகொள்ள செய்யும். முகமூடியின்றி உம்மிடம் வருவோம் என்ற தைரியம் எங்களுக்கு அளிக்க வேண்டும். மனித பார்வைக்கு இல்லாமல் உம் திருநோக்கில் வாழ தயாராக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, முகதாட்சண்யம் எங்கள் மனதில் வேரூன்றாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுள் எழும்பட்டும். பொய்யான தோற்றங்களை விலக்கி பரிசுத்த உள்ளத்தை வளர்க்கும் கிருபையை அளித்தருளும். நாங்கள் பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் பரிசுத்த வேதத்திற்கு ஒத்திருக்கட்டும். புற தோற்றத்தில் அல்ல, உள்ளார்ந்த உண்மையில்தான் உம்முடைய மகிழ்ச்சி என்பதை எங்களை உணர செய்யும். உண்மையாக வாழ செய்யும் கிருபையை தாரும். நெஞ்சார்ந்த ஜெபங்களை மட்டுமே ஏற்கும் உம்முடைய இதயம் போல பாசாங்கற்ற ஜெபத்தை செய்ய அருளை வழங்கும். உண்மை உள்ளம் கொண்டவர்களாக ஒளிக்குள் நடக்கக்கூடிய கரிசனத்தை தாரும். இயேசுவே, உம் திரு இருதயம் போல எங்கள் இதயங்கள் மாற்றப்பட வேண்டும். புனிதர்கள் பரிசுத்தமாக, உண்மையாக, நேர்மையாக வாழ்ந்த பாதையை நாங்களும் பின்பற்ற உதவும். எங்கள் வார்த்தைகள், எங்கள் ஜெபங்கள், எங்கள் பணிகள் எல்லாம் உண்மை தேடலோடு அமைந்து உம் திரு இருதயத்தை மகிழ்விக்கட்டும். பாசாங்கும் பாவமும் இல்லாத ஒரு புதிய ஆரம்பத்திற்கு இன்றைய நாளே ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும். நீர் மட்டுமே ஒளி, நீர் மட்டுமே உண்மை, நீர் மட்டுமே எங்களுடைய வழி. உம்மையே நோக்கி நாங்கள் நடக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 28ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் முகதாட்சணியத்தை விலக்கி நடக்க படிப்பிக்கிறது. முகதாட்சணியம் என்னும் குற்றமானது பிறரால் நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சியையும் பிறருக்கு வருத்தம் வருமோ என்கிற அச்சத்தையும் முன்னிட்டு நமது கடமைகளை அனுசரியாமல் நமது மனசாட்சிக்கு முழு விரோதமாய் நடக்க செய்கிற பாவமுள்ள கோழைத்தனமாகும். இந்த குற்றமானது இயேசுவின் திரு இருதய சுபாவத்துக்கு முற்றும் எதிரடையாயிருக்கிறது. முகதாட்சணியம் உள்ள கிறிஸ்தவர்களை பற்றி இயேசு கிறிஸ்துநாதர் சொல்வதை கேள். நம்மையும் நமது வார்த்தைகளையும் பற்றி மனுமகனும் தமது மகிமை பிரதாபத்தில் எழுந்தருளி வரும்போது வெட்கப்படுவார். எவன் நம்மை மறுதலிப்பானோ அவனை மோட்சத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு முன்னால் நாமும் மறுதலிப்போம். கிறிஸ்தவர்களுக்குள் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதய முகதாட்சணியத்துக்கு இடம் இருக்கக்கூடாது. தாங்கள் சர்வேஸ்வரனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்கிற மகத்துவமும் பெருந்தன்மையான எண்ணமும் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்றாலும் பிற மதத்தவர்கள் தங்கள் பொய் மார்க்கத்தை வெளியரங்கமாய் அனுசரிக்க வெட்கப்படாதிருக்க பரலோக பூலோக அரசரும் நம்மை படைத்தவரும் மீட்பவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று காட்ட அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறதெப்படி? தங்கள் தோழர்களுடைய மனதை முறிக்க அல்லது அவர்களுக்கு தளர்ச்சி வருவிக்க துணியாதவர்களை சர்வேஸ்வரனுக்கு மாத்திரம் வருத்தம் வருவிக்க துணிகிறதெப்படி? பொய் மதங்களை அனுசரிக்க உதவி செய்யும் சாத்தானுடைய வேலை இது.
அதே சாத்தான் தான் உண்மையான தேவனாகிய அளவில்லாத தயை நிரம்பிய ஆண்டவருக்கு ஆராதனை நமஸ்காரம் செய்ய கிறிஸ்தவர்களை எவ்விதத்திலும் தடுக்க பிரயாசைப்படுகிறது. ஓர் நாள் ஒரு குருவானவர் முகதாட்சணியத்துக்கு விரோதமாய் ஓர் கண்டிப்பான பிரசங்கம் செய்து கிறிஸ்தவனுக்கும் மரியாதையும் உள்ள எந்த மனிதனுக்கும் இந்த குற்றம் எவ்வளவு தகாததென்று தெளிவாய் எடுத்து காட்டினார். பிரசங்கம் முடிந்ததும் குருவானவரிடம் ஓர் ஆள் வந்தார். அவர் ஒரு தளகர்த்தர். சுவாமியாரை நோக்கி, சுவாமி, நானும் இந்த பிரசங்கத்தை கேட்டேன். கோழைகள் பேரில் எனக்கு பிரியமில்லை. நான் என்னைத்தானே ஒரு தைரியசாலி என்றும் மரியாதை உள்ளவன் என்றும் எண்ணி வந்தேன். ஆனால் நீங்கள் இன்று செய்த பிரசங்கத்தில் முகதாட்சணியத்தாலும் மனிதர்கள் பயத்தாலும் கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றாத எவனும் ஒரு பெரிய கோழை என்று விளக்கி காட்டினீர்கள். இது ஒரு போர் வீரனாகிய எனக்கு பெரிய அவமானம். தயவு செய்து எனக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுங்கள். இன்று உங்களுக்கு ஓர் உறுதிமொழி கொடுக்கிறேன். இதுவரை நான் கோழையாயிருந்ததற்கு பதிலாய் இனி இயேசு கிறிஸ்துவின் பிரமாணிக்கமுள்ள போர் வீரனாயிருப்பேன் என்றார். சொன்ன வார்த்தை மாறவில்லை. கடைசி வரை தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடந்து சகலருக்கும் நன்மாதிரிகையாயிருந்தார். தாங்கள் பக்தி உள்ளவர்களாய் நடந்தால் மற்றவர்கள் தங்களை மதிக்க மாட்டார்கள் என்று முகதாட்சணியம் உள்ள கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய மோசம். அதற்கு விரோதமாய் நீ உன் வேதத்தின் கடமைகளை உறுதியாகவும் தைரியத்தோடும் கடைபிடிக்கிறதை பிற மதத்தினரும் கெட்ட கிறிஸ்தவர்களும் பார்க்கும்போது உன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு தங்கள் உள்ளத்தில் நீ மற்றவர்களை விட நல்லவன் என்று மதிப்பார்கள். முகதாட்சண்யம் என்கிற துர்குணத்தை ஜெயித்து நமது கடமைகளை உறுதியோடு நிறைவேற்றுவதற்கான சக்தி தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியைப் போல் எதுவுமில்லை. தமது வெளியரங்க வாழ்வில் தமது எதிரிகள் தம்மை நிந்தித்து பயமுறுத்தினாலும் தமது பிதாவின் வேதத்தை அவர் போதியாமல் விட்டவரல்ல. நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா என்று நியாயாதிபதி கேட்டபோது தமது சத்துருக்களுக்கு முன்பாக ஆம், நாம் தேவகுமாரன்தான் என்று மறுமொழி சொன்னார். இப்படி அவர் தெளிவாய் பேசுவதினால் தமது பேரில் கொண்ட பகை அதிகரிக்கும் என்று கண்டிருந்தாலும் வெகு தைரியத்தோடு தாம் யூதர்களுக்கும் இவ்வுலகத்துக்கும் அரசர் என்று பகிரங்கமாய் கூறினார். ஏரோது அரசர் அவரை நிந்தித்து சமயத்தில் அந்த அரசரின் பரிவாரத்துக்கு முன் திவ்ய இயேசு உறுதியாயும் அசையாமலும் இருக்கிறார். சிலுவையில் தொங்கும் போது முதலாய் தமது பரம பிதாவை புகழ்ந்து பாராட்டி அவருடைய சித்தத்துக்கும் ஊழியத்துக்கும் பிரமாணிக்கமாயிருந்து தமது உயிரை கையளிக்கிறார். மரியன்னையின் நன்மாதிரிகையையும் சற்றே கவனிப்போம். தமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரி மலைக்கு போக தேவத்தாய் வெட்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. சிலுவையின் பக்கத்தில் தனது திருக்குமாரன் அருகே அவரை வாதித்து கொலைப்படுத்தினவர்களை பார்த்த வண்ணம் நின்று கொண்டு என் திவ்ய குமாரனுடைய சிலுவை அருகில் இருக்கவும் அவருக்கு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்யவும் பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்நாளில் துன்ப வேதனைகள் வந்தால் அவைகள் உங்களுக்கு அழியாத சம்பாவனையையும் நித்திய மகிமையையும் வருவிக்கும் என்று திருவுள்ளம் பற்றுவது போல் காணப்படுகிறாள். திருப்பாடுகளின் போது அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஆனால் தூய ஆவியை அடைந்ததும் அவர்கள் எந்த வாதைக்கும் பின்தாங்கினவர்கள் அல்ல, ஒருவருக்கும் பயப்படவும் இல்லை. தேவ மகிமையை அச்சமின்றி உச்சரித்து திவ்ய வேதத்தை போதித்து உழைத்து வாதைப்பட்டு மரணமடைகிறார்கள். அப்போஸ்தலர்களுடைய வீர தத்துவமான மாதிரிகைகளை வேத சாட்சிகள் பின்பற்றி நடந்தார்கள். அரசர்கள் முன்பாக
தங்கள் கொடுமைகளின் நடுவில் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சகலரும் அறிய உற்சாகமாய் வெளியிட்டு தங்கள் பிராணனை அவருக்காக கொடுத்தார்கள். ஸ்துதியர்கள், அருட்சகோதரிகள், சகல புனிதர்கள் தீய மனிதர்களால் தங்களுக்கு வந்த நிந்தை அவமானங்களை கவனியாமல் திவ்ய இயேசுவின் ஊழியத்தில் கடைசி வரை நிலைத்திருந்து இப்போது என்றென்றைக்கும் மோட்ச பாக்கியம் பெற்று மகிமையில் வீற்றிருக்கிறார்கள். வரலாறு: திருச்சபையின் வெகு வாதைப்படுத்தின வேத விரோதியாகிய ஜூலியன் என்ற கொடுங்கோலன் பின்வரும் காரியம் ஒன்றை அறியும் பொருட்டு தன் தேவதைக்கு பலியிட்டு கேட்டான். ஆனால் விக்கிரகம் ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை. அங்கே இருந்த பூசாரி, நம்முடைய தெய்வம் சக்தியற்று மௌனமாயிருக்கிறது. மெய்யாகவே இந்த கூட்டத்தில் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அதற்கு சந்தேகமில்லை என்று கூறினான். சக்கரவர்த்தி கோபம் கொண்டு அவ்வளவு துணிவாய் இங்கே வந்து நமது தேவனை நிந்திக்கிற கிறிஸ்தவன் யார்? அவன் உடனே நமது முன்னுக்கு வரட்டும் என்று வெகு ஆத்திரமாய் பேசினான். போர் சேவகன் உடனே எழுந்து யாவருக்கும் முன்பாக வந்து, என் ஆண்டவர் பெயரால் என் தேவனை வெட்கப்படுத்துகிற கிறிஸ்தவன் நான் தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை யாவரும் அறிய சொன்னான். கிறிஸ்தவனுக்குரிய தைரியமும் வல்லமையும் இம்மாத்திரமா என்று கொடுங்கோலன் ஆச்சரியப்பட்டு மனதிலே அச்சமுற்று மௌனமாய் தன் அரண்மனை போய் சேர்ந்தான். சுறுசுறுப்பும் பிரமாணிக்கமும் உள்ள கிறிஸ்தவனுடைய மகிமையும் வல்லமையும் எவ்வளவென்று பார். இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறேன் என்று எவ்வளவு துணிவோடு சொல்கிறான். இயேசுவின் திரு இருதய சிநேகிதர்கள் இந்த உத்தம மாதிரிகையை பின்பற்றி சத்திய வேதத்தை பகிரங்கமாய் அனுசரிக்க அஞ்சாதிருப்பார்களாக. புனித மார்க்ரீத் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம்: படைக்கப்பட்ட பொருட்களிடம் நீ எதிர்பார்த்ததை அடையாததாக கண்டால் சர்வேஸ்வரன் உன்னை சிநேகிக்கிறார் என்று நினைத்துக்கொள். அழிவுக்குரியவைகளோடு நீ பந்தமாகாமல் அவரோடு மாத்திரம் பந்தமாகும்படி விரும்புகிறார். அவரை அன்பு செய்கிறதும் அவருக்கு முழுதும் சொந்தமாயிருக்கிறதும் எவ்வளவு இனிமையானது என்று நாம் கண்டுபிடிக்க கூடுமேயாகில் மற்றெந்த அன்பையும் பரிகசித்து அவரை மாத்திரம் நமது வார்த்தையாலும் செயலாலும் அன்பு செய்வோம். சகலத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் திரு இருதயத்தில் சகலத்தையும் கண்டடைவாய். இந்த கொடையை அடையும்படி பின்வரும் ஜெபத்தை சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனவல்லிய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும், எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும், தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும், சாந்தம் அமைதியாலும், அளவற்ற பரிவாலும், பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயங்களில் நின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்று அல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க
நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும்
ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்புக்கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.